நாங்க வந்து கிராசரிஸ் வாங்கலான்னு சொல்லி அன்னைக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். இவங்க யாருமே கடைக்குள்ள வரமாட்டாங்க. நான் கிராசரி ஷாப்பிங் பண்ணும்போது. 1 பசங்க வந்தா எனக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். 2வது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. எனக்காக வெயிட் பண்ற அளவுக்கு. அதனால வெளியிலே நீங்க ஏதாவது வந்து பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருங்கன்னு சொல்லி வெளியில விட்டுர்றது. நான் இன்னைக்கு போயிருக்க ஷாப் வந்து ஏஷியா மார்க்கெட், சாரகா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம வந்து கொரியன் ஃபுட்டு இந்த மாரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஃபுட்டு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னா நம்ம இங்க போனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய வகையான காய்கறிகள், நெறைய வகையான பழங்கள் வகைகள் வந்து இங்க கிடைக்கும். இந்த பார்க்கறதுக்கு தக்காளி மாரி இருக்கிற பழத்தோட பேர் வந்து பெர்மிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா, லங்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் மலேசியால இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்ட பழங்கள்லேயே எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டாக தெரிஞ்சது இந்த ஃப்ரூட்டு. அதனால எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதை தவிர இங்கே வந்து இது கம்மியான விலைக்கு நிறைய வெத்தலை கிடைக்கும். கருவேப்பிலை வந்து நிறைய கிடைக்கும். நான் மெயினாக போகிறது வந்து என்னைக்காவது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா இங்கே போவேன். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னா இங்கே போவேன். கலாங்கல்னு சொல்லக்கூடிய சித்திரத்து வெரைட்டி வந்து இங்கே ஒன்று கிடைக்கும். ட்ராகன் ஃப்ரூட், கொக்கோ ஃப்ரூட் எல்லாமே இங்கே கிடைக்கும். வல்லாரக்கீரை வந்து இங்கே கிடைக்கும். இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் இங்கே இருக்கிற ஷாப்லேயும் கிடைக்காத வெரைட்டி எனக்கு வேணும்னா நான் இந்த கடைக்கு போவேன். இந்த ஃப்ரூட்டோட பேர் வந்து டொரியன். இது வந்து பார்க்க பலாப்பழம் மாரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ரொம்ப சத்தான பழம்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் வந்து இருக்கும்போது நான் ட்ரை பண்ணலான்ட்டு அதை கிட்டக்க கொண்டு வந்தாலே என்னால் சாப்பிட முடியல. ஆனால் அங்கே எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்டு. ஓஷன் ஃபிஷ்ஷு, ஃபார்ம் ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும். நான் அன்னைக்கு வந்து நண்டு வந்து அங்கே உயிரோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த ஷாப்பில் அன்னைக்கு பார்த்தேன். வாங்கினதும் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்ததுலேருந்து. செஞ்சு பார்க்கலான்ட்டு வாங்கினேன். பட் உயிரோடு நான் வாங்கிட்டேன்னு யாருமே விருப்பப்பட்டு சாப்பிடவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து இந்த ஊரில் கிடைக்கிற ஸ்னோ கிராப் அப்படின்னு ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கும். அதுதான் வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து யாருமே சாப்பிடல. ஆனால் அது உயிரோடு இருக்கிறத பார்த்து நானும் என் சின்ன பையனும் அது எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதை நான் குக் பண்ணேன்.